பாபா உடனிருக்க பயமெதற்கு. ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, நாளை விடுகின்ற பொழுதானது மிகப்பெரிய நற்செய்தியோடு தான் விடியப் போகின்றது. இரட்டிப்பு மகிழ்ச்சியான ஒரு செய்தியானது உனக்கு கையில் கிடைக்கப் போகின்றது. ஆம் செல்லமே, நீ நீண்ட நாட்களாக ஏக்கத்தோடு கேட்ட ஒரு விஷயத்தை உன் சாயப்பா செய்து முடித்து உன் கைகளில் தரப்போகின்றேன். எத்தனை நாட்கள் தவம் கிடந்தாய், எனக்கு இது வேண்டும் என்று என்னிடத்தில் பிடிவாதமாக கேட்டாய், ஏக்கத்தோடு காத்திருந்தாய். உன் காத்திருப்பு காலம் இப்போது முடியப் போகின்றது. உன் சாயப்பா உனக்கான ஒரு விஷயத்தை உன் கைகளில் கொடுக்கப் போகின்றேன். என் செல்லமே, நான் சொல்லுவது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். இரட்டிப்பு மகிழ்ச்சியானது உனக்கு வந்து சேரத்தான் போகின்றது. உன்னை சுற்றி சூழ்ந்திருந்த இருள் எல்லாம் விலகப் போகின்றது. எப்போது உனக்கு துன்பம் கொடுக்க வேண்டும் என்று காத்து கொண்டு இருந்தவர்கள் எல்லாம் இப்போது உன்னை விட்டு விலகப் போகின்றார்கள். ஆம் செல்லமே, நீ யாருடைய சூழ்ச்சி வலைக்குள் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருந்தாயோ அதிலிருந்து நீ முழுவதுமாக வெளியே வரப்போகின்றாய். உனக்கு பொய்யான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி பொய்யான நம்பிக்கையை கொடுத்து அவர்கள் கட்டுப்பாட்டிற்குள் உன்னை வைத்து கொண்டிருந்தார்கள். அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று தெரியாமல் அல்லவா நீ தடுமாறிக்கொண்டிருந்தாய். என்னால் அவர்களை விட்டு விலகவும் முடியவில்லை, அவர்களோடு சேர்ந்து இருக்கவும் முடியவில்லை. என் வாழ்க்கையில் எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு வேண்டும் சாயப்பா என்று எப்படி ஏங்கி தவித்து கொண்டிருந்தாய். என் செல்லமே, இப்படிப்பட்ட உறவுகளானது உன்னை விட்டு தானாகவே விலகி செல்ல போகின்றது. உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய உறவுகள் மட்டுமே உன்னோடு நிலைத்திருக்கப் போகின்றது. அந்த உறவுகள் எப்போதும் உனக்கு நல்லதையே செய்து கொடுத்து உன்னுடனே நிரந்தரமாக இருக்க வேண்டும். இதுதான் உன் சாயப்பா உனக்கு கொடுக்கின்ற நல்ல செய்தி என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியான நேரம் காலம் பார்த்து உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன். நாளை விடியல் உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நல்ல விடியலாக இருக்கும். உன் சாயப்பா சொன்னதை சொன்னபடியே நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி காட்டுவேன். என் செல்லமே, உன் வாழ்க்கையில் அற்புதங்களும் ஆச்சரியங்களும் ஒவ்வொரு நாளும் நடக்கத்தான் இருக்கின்றது. அவற்றையெல்லாம் நீயும் கண்கூடாக பார்க்கத்தான் போகின்றாய். காலம் இப்படியே சென்று விடாது. உனக்கான நல்ல நேரம் கட்டாயம் வரும் என்று நான் சொல்லிக்கொண்டுதானே இருந்தேன். நீதான் அவற்றையெல்லாம் நம்ப மறுத்துவிட்டு, இல்லை சாயப்பா, எனக்கு நல்ல நேரம் என்பதே வராது என்றுதான் தோன்றுகிறது. ஏனென்றால் இதுவரை நான் அப்படித்தானே இருந்தேன். எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் நல்லது நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும்தான் எப்போதும் ஏதாவது ஒரு துன்பம் வந்து கொண்டும் கவலைகள் வந்து கொண்டும் இருக்கின்றது. என்னால் சரியாக எந்த ஒரு வேலையையும் நிம்மதியாக செய்ய முடியவில்லை. தடுமாற்றமானது என்னுடனே இருக்கின்றது. எந்த இடத்திலும் என்னால் சிறப்பாக செயல்பட முடியாமல் நான் தடுமாறிக்கொண்டும் தவித்து கொண்டும் இருக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாய். என் செல்லமே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்குமே எல்லா விதமான சூழ்நிலைகளும் அவ்வப்போது வந்து கொண்டும் சென்று கொண்டும் தான் இருக்கின்றது. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. உனக்கு மட்டுமே பிரச்சனைகள் இருக்கின்றது, அவையும் நிரந்தரமாக இருக்கின்றது என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். இல்லை செல்லமே, உனக்கு இருந்த துன்பங்களும் பிரச்சனைகளும் எல்லாம் முடிய போகின்றது. அந்த நேரத்தில் தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்து இந்த நல்ல விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு மிகப்பெரிய அற்புதமானது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் கடவுள் ஒரு துன்பத்தை கொடுக்கிறார் என்றால் அவர்களுடைய கர்ம வினையின் கெடு பலனானது அந்த துன்பத்தின் மூலம் நிவர்த்தியாகி கொண்டிருக்கின்றது. உன்னுடைய கர்ம வினையும் அப்படித்தான். நீ பட்ட துன்பங்களில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் கரைந்து விட்டது. இனி வரக்கூடிய காலமானது உனக்கு ராஜயோகத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். உன்னுடைய கஷ்ட காலம் முடிந்து விட்டது. உன்னுடைய கர்ம வினையின் கெடு பலன்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது. இனி வரக்கூடிய காலமானது உனக்கு புண்ணிய காலமாக இருக்கும். நீ சந்தோஷமாக நிம்மதியாக வாழக்கூடிய காலமாக இருக்கும். அப்படி ஒரு ஆசீர்வாதமான காலம்தான் இனி உன் வாழ்க்கையில்
நடக்கப் போகின்றது. உன் சாயப்பா சொல்லக்கூடிய விஷயமானது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது. உன்னை தேடி வரக்கூடிய அனைத்துமே உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உன் மீது அன்பும் அக்கறையும் கொண்டிருக்கக்கூடிய உறவுகளும் உன்னிடம் வந்து சேரும். என்னுடைய ஆசீர்வாதத்தால் உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே 2 மடங்கு நல்லதாகவே கிடைக்கும். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி, எத்தனை இன்பங்கள் வந்தாலும் சரி, அவற்றையெல்லாம் சரி சமமாக எடுத்துக்கொள்ளும் மனப்பக்குவமானது உனக்குள் இருந்துவிட்டால் உனக்கு துன்பம் என்பதே இருக்காது. மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து கொண்டு இருப்பதும் கவலையில் சோர்ந்து போய் அமர்ந்திருப்பதும் கூடாது. எதுவாக இருந்தாலும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அப்போது இந்த வாழ்க்கையானது எப்போதும் தெளிந்த நீரோடை போல உனக்கு அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். என் செல்லமே, வாழ்க்கையின் யதார்த்தங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் எனக்கு மட்டுமே இப்படியெல்லாம் நடக்கிறது என்று கவலைப்படாதே. எல்லோருடைய வாழ்விலும் ஏதோ ஒரு விஷயம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. எல்லோரும் அதை கடந்து சென்று கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவரவருக்கு என்ற ஒரு காலம் நேரம் வரும்போது எல்லாமே சட்டென்று மாறிவிடுகின்றது. என் செல்லமே, இந்த உலகத்தில் பருவ காலங்கள் எப்படி மாறி வருகின்றதோ அப்படித்தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் வந்துதான் சென்று கொண்டிருக்கின்றது. அதனால் உனக்கு மட்டும்தான் இப்படி என்றெல்லாம் நீ யோசிக்காதே. இப்படி ஒரு சிந்தனை இனிமேல் உனக்கு வரவே கூடாது. இது உன்னுடைய வாழ்க்கை அல்லவா? தனித்துவமாக நீ சந்தோஷமாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும். உனக்கு உன் சாயப்பா எப்போதும் துணையாக இருக்கின்றேன். நல்ல செய்திகளை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு எது கிடைக்க வேண்டும் என்று நீ ஏங்கி தவித்தாயோ அது நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் போதும் சாயப்பா, என்னால் எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். இப்படித்தானே ஏங்கிக் கொண்டிருந்தாய்? என் செல்லமே, உனக்கான வாய்ப்புகள் எல்லாம் இப்போது வந்து விட்டது. இதை சரியாக பயன்படுத்தி கொண்டு நடந்து முடிந்த சில தவறுகளை எல்லாம் சரி செய்து கொள். உன் வாழ்க்கையானது பிரகாசமாக மாறிவிடும். சந்தோஷம் உனக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். எப்போதும் எதிலும் நிதானத்தோடும் தைரியத்தோடும் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய மன தைரியத்தை நீ விட்டு கொடுக்க கூடாது. உன்னுடைய மனமானது தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் இருந்தால் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய நம்பிக்கையும் தைரியமும் உனக்கு எப்போதும் நல்ல விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து உன் கைகளில் சேர்க்கும். உன் சாயப்பாவின் ஆசீர்வாதமும் உனக்கு பக்கபலமாக இருக்கும். உனக்கு நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் தடையில்லாமல் செய்து கொடுக்க நான் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கின்றேன். என் செல்லமே, சகல ஐஸ்வர்யங்களும் உன் வீடு தேடி வரும். நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழப் போகின்றாய். இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்துமே நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.